இதை சின்னசாமி ஸ்டேடியம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் அரசு தரப்புலையும் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 25,000 பேர் வந்து வருவாங்க. அதுக்கும் மேலே வந்து போனால் ஒரு 40,000 ஒரு 50,000 பேர் வந்து வருவாங்க. மிச்ச பேரை வெளியே வந்து நிறுத்திட்டு நம்ம உள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த விழா வந்து நடத்திடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கர்நாடக அரசு தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஆனால் இங்கே நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெளியவே கிட்டத்தட்ட 8,00,000 பேர் வந்து சரவுண்ட் ஆகி அவ்வளோ பெரிய ஒரு மெகா ஸ்டாம்பேட் வந்து அங்கே வந்து ஏற்பட்டிருக்கு. அதோட விஷுவல்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்பவே டிஸ்டர்பிங்காக வந்து இருக்குது. அந்த கூட்ட நெரிசலில் நிறைய குழந்தைங்களும் வந்து மாட்டிக்கிட்டு மூச்சு திணறல வந்து ஏற்பட்டாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய சோகமான ஒரு விஷயமே. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்குறப்பே வந்து தெரியுது, நிறைய பேருக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து இல்லாமல் நிறைய பேர் வந்து மற்றவங்க கீழே கிரவுண்டில் போய் விழுந்து மிதிப்பட்டு அடிப்பட்டு வந்து உயிர் போயிருக்கு. நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வந்து அந்த கூட்ட நெரிசலில் அங்கே வந்து பார்த்தோம்னா தலைகள் மட்டும்தான் வந்து தெரியும் அந்த நம்ம வீடியோஸ்லேயே அந்த காணொலிகள்லாம் வந்து காண்றப்ப. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாம்பேடான ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஒவ்வொருத்தர் மேலே வந்து ப்ளேம் வந்து போயிட்டுருக்கு. அந்த வந்து பட்சத்தில் இப்போது ஆர்சிபி இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தலைவர் மேலேயும் அந்த குழுமம் மேலேயும் அந்த மொத்த கிரிக்கெட் வாரியம் மேலேயும், இது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வீரரான விராட் கோலி இவர்கள் மேலேயும் இந்த ஸ்டாம்பேட் கேஸ் ரிலேட்டடாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 11 பேர் இந்த கூட்ட நெரிசலில் வந்து இறந்துருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அடிபட்டு சிகிச்சை பெற்று வர இந்த சூழ்நிலையில் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேராக வந்திருக்கட்டும், கர்நாடகத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், இது மட்டும் இல்லாமல் அரசாங்க தரப்புலையுமே வந்து இருந்து இதை வந்து ஒரு வழக்காக வந்து பதிவு பண்ணி வந்து விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க.